அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். வெல்கம் டு ஏவை டைரிஸ். அநேகமாக லீவு நாட்களில் எங்களோட வீட்டில் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நாங்கள் இலைக்கஞ்சி தான் குடிப்போம். அதாவது கொலக்கந்தன்னு சொல்லுவோம். இதை செஞ்சு குடிப்போம். உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது. அப்போ இன்றைக்கும் ஒரு லீவு நாள். நான் எனக்கு டைம் இருந்ததுனால இன்றைக்கும் இலக்கஞ்சி ஒன்று வைப்போம்னு சொல்லி யோசித்து இலக்கஞ்சிக்காகத்தான் இது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களை சுற்றி காணப்படக்கூடிய மூலிகை தாவரங்கள், மூலிகை செடி, இலை கொடிகளை வச்சு தான் நான் வளமையாக இலைக்கஞ்சி செய்கிறேன். இன்றைக்கும் நான் எங்களோட தோட்டத்தில் காணப்படக்கூடிய வல்லாரை மற்றும் கருவேப்பிலையை வச்சு ஒரு இலைக்கஞ்சி தயாரிக்கலாம்னு சொல்லி அதுக்காகத்தான் இது நான் இலைகளை பறிச்சிட்டு இருக்கிறேன். காலையிலேயே டீ, காஃபி, பிளேன் டீ இதுகள் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான இலைக்கஞ்சி சாப்பிட்றதுனால எங்களோட உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதோட பசியும் போகும். உண்மையிலே இலைக்கஞ்சி குடிக்கிறது எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் நான் கண்டிக்கிறேன். எனக்கு வளமையாக கேஸ்ட்ரிக் இருக்கிறேன். இந்த இலைக்கஞ்சி குடித்த நாளைக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் ரொம்பவே குறைவாக தான் நீக்கும். இலைக்கஞ்சி குடிக்க தொடங்கினதுக்கு பிறகு எனக்கு நல்லாவே கேஸ்ட்ரிக் குறைஞ்சிருச்சு. இலைக்கஞ்சி செய்கிறதுக்கு நான் சில நாட்களில் அரிசியை எடுத்து செய்வேன். அப்படி இல்லாட்டி நைட் சோறு மிச்சப்பட்டால் அதுலேயும் இலைக்கஞ்சி செய்கிறேன். எப்படியுமே எனக்கு செஞ்சுக்கலாம். அநேகமாக காலையில் நாங்கள் இலைக்கஞ்சி அல்லது தண்ணி சோறுன்னு சொல்லுவோம், பழைய சோத்து கஞ்சி, அதைத்தான் சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமான சாப்பாடும் கூட. ஆனால் நாங்கள் நிற்கிற ஏரியாவை பொறுத்த வரையில் அது எங்களுக்கு டெய்லியும் எடுக்க இல்லாமலுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னால் நம்மளோட ஏரியா எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கும், குளுமையான ஏரியா. அதனால் அடிக்கடி சளி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதனால் நாங்கள் டெய்லியும் எடுக்க மாட்டோம். இடைக்கிடையில் எப்போ சரி டைம் இருந்தால் செஞ்சு சாப்பிடுவோம். இது நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அணையில், அதாவது எங்களோட ஹஸ்பண்ட் டீச் பண்ணுற ஸ்கூலில் எனக்கு செமினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சயின்ஸ் செமினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகத்தான் நான் ஹஸ்பண்ட் மகனையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். என்னை மகனை விட்டுட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை இன்றைக்கி. அதனால் அவரையும் அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு சயின்ஸ் செமினார் செய்கிறதுக்காக. இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூல் தான். அங்கே போகிற வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வளமையாக காலையில் போகும்போது இந்த ரோட்டில் இந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் போவேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இயற்கையான சூழப்பட்ட தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள், அது மாதிரி நிறைஞ்ச ஒரு ஏரியாவை தாண்டி தான் நான் ஸ்கூல் போகணும். இப்போ அந்த வழியில் மிச்ச நாளைக்கு பிறகு போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மிச்ச நாளைக்கு பிறகு தான் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணேன் ஸ்கூலில் பார்க்குறதுக்காக, அதாவது எங்களோட பிள்ளைகளுக்கு செமினாருக்காக போய்கிட்டு இருக்கிறேன். மலையகம் என்றாலே ஒரு தனி அழகு தான். அவ்வாறான இயற்கை அழகு சூழப்பட்ட ஒரு மலையக பிரதேசத்தில் தான் நானும் வாழ்ந்துட்டுகிறேன். அதாவது தேயிலை, ரப்பர் போன்ற இந்த இயற்கை வளங்கள் மிக்க ஒரு ஏரியாவில் தான் நானும் வாழ்ந்துட்டுகிறேன். அவ்வாறான ஒரு அழகான ஏரியா தான் இந்த எங்களுடைய ஸ்கூலுக்கு போகிற ஏரியாவும். இந்த ஸ்கூலுக்கு போகிற வழி எப்படி அழகாக இருக்கிறோ அது மாதிரியே தான் இந்த பாடசாலை அமைந்திருக்கிற சுற்றுப்புற சூழலும் ஒரு அழகான ஒரு சுற்றுப்புற சூழலில் தான் அமைந்திருக்குது. அதாவது அழகான மலைகள், காடுகள், இயற்கையான அமைப்புகள் சூழப்பட்டதாக தான் இந்த பாடசாலை காணப்படுது. இது பாடசாலையோட மேல் தட்டில் இருந்து நான் எடுத்துக்கிற சில கிளிப்ஸ் எட் பண்ணுறேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு மனசுக்கு இதமானதாகவும் இருக்கும். நாங்கள் சரியான தூரத்திலிருந்து தான் போவோம் இந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் ரொம்பவே தூரம். ஆனாலும் அந்த டயர்ட் கஷ்டம் எதுவும் விளங்காது இந்த பாடசாலைக்கு போகிறதுல. என்னென்னு சொன்னால் அவ்வளவு அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகிறதோட பாடசாலை அமைந்திருக்கிறதும் ஒரு இயற்கையான அழகான மனதை ரசிக்கக்கூடிய ஒரு சூழலை தான். 2 டேஸ்க்கு தான் செமினார் போட்டிருந்தாங்க, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆகவே நெக்ஸ்ட் டேயும் நாங்கள் செமினாருக்காக போனோம். போகிற வழியில் இடைக்கிடையே அழகான நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் என்பன காணப்படுது. அதை பார்க்கும்போது குளிக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கும். பட் போகிறதுக்கு டைம் ஒன்று தான் கிடைக்கல. இப்படியே 2 டேஸ் செமினாருக்கு போயிட்டு வந்தோம். போகிற வழி இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை நான் சில கிளிப்ஸ் எடுத்திருக்கிறேன். அதுங்களையும் நான் இந்த வீடியோட எட் பண்ணுறேன். இந்த கண்ணு கவரக்கூடிய அழகான ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
2 நாளுமே மகனையும் கூட்டிக்கிட்டே தான் போனோம். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து டீச்சிங் செய்கிறதுனால மகன் பிறந்ததுலேருந்தே வந்து எங்களுக்கு அவரை பார்த்துக்கிறதுல சரியான சிக்கல் ஏற்படும். சில நாட்களில் யாருமே பார்த்துக்க இல்லாட்டி அநேகமாக நான் தான் வந்து எங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அநேகமாக ஜாப் செய்யக்கூடிய பல தாய்மார்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த புள்ள பார்த்துக்கிற பிரச்சனை. அதனால் நிறைய பேர் வந்து அநேகமாக லீவ் எடுப்பாங்க. அதிகமாக லீவ் எடுக்கிறதுக்கு காரணமாயிக்கும் என்னோட சொந்த தேவையோ சொந்த ரீசனோ இருக்காது. இந்த பிள்ளைகள் பிள்ளைகளை பார்த்துக்க யாரும் இல்லை என்ற ஒரு காரணத்தால் தான் லீவ் எடுப்பாங்க. அநேகமாக இவரை வந்து நான் அப்படி நாட்களில் ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால எனக்கு லேசாக இருக்கும். இதை பற்றி யோசித்தா கவலையாக தணிக்கும் ஒவ்வொரு நேரமும். ஆனால் சில நேரம் நான் வந்து அதை யோசிப்பேன், ஒரு பிளெஸ்ஸிங்காக யோசிப்பேன். அப்படி இருக்கிறது வந்து பிள்ளைக்கு நல்லது தானே. பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போய் பழகும். அந்த நேரத்தில் நான் படித்து கொடுக்குற டைமில் அவருக்கு ஏதாவது வேறு வேலை கொடுப்பேன். கலர் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஒட்டுறது, அப்படி ஏதாவது கொடுத்து உட்காந்து செஞ்சுட்டு இருப்பார். அப்போ அதை பற்றி யோசிக்கும் போது ஒரு பக்கம் வந்து அது நல்ல விஷயமும் தான். அவருக்கும் வந்து அவரோட நாலேஜ் வளர்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்கும் வந்து லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து மனசை தேர்த்திக்குவேன். ஸ்மார்ட் போர்டில் நான் பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்குறத பார்த்துட்டு எனக்கும் டிவியில் கார்ட்டூன் போட்டுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்மார்ட் போர்டில் இந்த பாட்டு போட்டு கொடுத்தேன். இந்த பாட்டு வந்து அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பசுவோட கதை. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செமினாரெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக தான் அந்த பாட்டை போட்டு அவருக்கு கொடுத்தேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம். அதுக்கு பிறகு செமினாரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே எனக்கு மெஹந்தி ஆர்டர் ஒன்று வந்திருந்தேன். இது அதுக்காகத்தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். பழமையாக நான் வந்து டெய்லி மெஹந்தி ஆர்டர் எல்லாம் எடுக்க மாட்டேன். எப்போவாவது லீவு நாட்களில் தான் வந்து மெஹந்தி ஆர்டர் எடுப்பேன். என்னென்னு சொன்னால் மற்ற நாட்களில் ஸ்கூல் போகிறதுனால மெஹந்தி ஆர்டர் அப்படி எடுத்தால் சிக்கலாக இருக்கும்ன்றதுனால நான் லீவு நாட்களில் மட்டும்தான் மெஹந்தி ஆர்டர் பாரம் எடுக்கிறது. அது மாதிரி ஒரு ப்ரைடுக்கு மெஹந்தி போடுறதுக்காகத்தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். நான் வழமையாக வந்து மெஹந்தி போடுறதுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கிற ஃபாத்திமா கோன்னு சொல்கிறேன். இவங்களோட பேஜில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுப்பேன். இதெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, சும்மா நான் எடுக்கிறத உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். இது என்ன பெஸ்ட்டான மெஹந்தி இவங்களோட. நான் வளமையாகவே இவங்கள்ட்ட தான் எடுக்கிறது. அவங்களோட மெஹந்தி வந்து போடுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கிறதோட பெர்ஃபெக்டாக டிசைனும் வரும். அடுத்து கலர் ஸ்டைனும் வந்து நல்லா ஸ்டைன் வரும். நான் வளமையாக அவங்கள்ட்ட வந்து ப்ரைடல் பேக் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ப்ரைடல் பேக் தான் வந்து நான் அவங்கள்ட்ட எடுத்துக்கிறேன். அப்படி மெஹந்தி வேலையை முடிச்சுட்டு பிளட் கொடுக்குற வேலையை ஒன்று இருந்து பிளட் டெஸ்டிங் ஒன்று அதுக்கும் போயிட்டு அதுக்கு பிறகு டவுனுக்கு போனால் தெரியாதா, சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண நம்மளுக்கு வர மாட்டேன் தானே. அப்போ அதனால் வந்து 2-3 திங்ஸ் தேவையாக இருந்துச்சு. குட்டி குட்டி திங்ஸ் வாங்குற ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி மார்க்கர் அப்படியெல்லாம். இது எதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொன்னால் என் ஜேர்னலிங் தொடங்குறதுக்கு நான் விருப்பம். எனக்கு ஜேர்னலிங் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதுக்காகத்தான் வந்து நான் இது கொண்டு வந்திருக்கிறேன். ஜேர்னலிங் வீடியோஸும் வந்து நான் என்னோட மற்ற சேனலில் வந்து ஏவை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்ற சேனலில் போடுறதுக்கு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் போடுவேன். அதுக்காகத்தான் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரக்கூடியதாக இருக்கும்.